சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போது வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 2 பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் நீங்கள் எந்திரிச்சதும் முந்தின நாள் வந்து ஹாட் வாட்டர் குடிக்க சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் நைட்டே சீரகத்தை ஊற வச்சுருங்க தண்ணியில். ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு காலையில் அதை ஹீட் பண்ணி 1 டம்ளரோ இல்லை 1 டம்ளர் இருக்கிற அளவுக்கு நீங்கள் அதை குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் ஏதோ ஒரு டைமில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் ஏதாவது போகிறோன்னா போய்க்கிங்க. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்னா பச்சை பயிறு எடுத்துக்கலாங்க. பச்சை பயிறு முளைகட்டியதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு நாள் முன்னாடியே பச்சை பயிரை தண்ணியில் போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் துணியில் கட்டி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் அதில் கொஞ்சம் செடி மாதிரி கொஞ்சம் வளர்ந்துருக்கும், முளை விட்டுருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, அது கூட பெப்பர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேலட் மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இது ப்ரோட்டீன் அதில் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது. ஸோ உங்களுடைய காலை உணவு பச்சை பயிறு சேலட் அதான் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது 11 மணி டைமில் பார்த்தீங்கன்னா லெமன் டீ எடுத்துக்கோங்க. ஒரு ஹாட் வாட்டரில் லெமன் புழிஞ்சு விட்டு கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கலந்து நீங்கள் குடிச்சிக்கோங்க. இதை எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது, அவாய்ட் பண்ண முடியலைன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. லஞ்சுக்கு மதியம் 2 மணிக்கு நீங்கள் என்ன எடுக்கலாம்னா ½ பிளேட் ரைஸ் எடுத்துக்கோங்க. முந்தின நாள் எப்படி ரைஸ் எடுத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி ½ பிளேட் ரைஸ் எடுத்துக்கோங்க. அது கூட ½ பிளேட் நீங்கள் முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம், முட்டைக்கோசு பொரியல் எடுத்துக்கலாம். நீங்கள் சாம்பார் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ ½ பிளேட் ரைஸு, ½ பிளேட் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ இதை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும், உங்களுக்கு லஞ்சுக்கு போதுமானதாக இருக்கும். நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ், டயபெட்டிஸ், பிசிஓஎஸ், பிசிஓடி இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, வெயிட் லாஸ் சார்ட் எதாவது வேணும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக மெயில் பண்ணுங்கள். zerosugargk@gmail.com. அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஜீரோ சுகர் டயட்டு. ஸோ இதுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டயட் சார்ட் பர்சனலாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பேமெண்ட்டு 999 நான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 3 டேஸில் உங்கள் டயட் சார்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் வீக்லி ஒன்ஸு கால் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம். உங்களுக்கு ஒரு ஹேபிட் ட்ராக்கர் நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் டெய்லியும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி நீங்கள் முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஒரு மோட்டிவேஷனாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அடுத்தது வெயிட் லாஸ் சேலஞ்ச் 2ல் ஈவினிங் 4 o'clock நீங்கள் இஞ்சி டீ எடுத்துக்கலாம், ஜிஞ்சர் டீ எடுத்துக்கலாம். சுகர் அமௌண்ட்டு கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஈவினிங் ஒரு 7:30 to 8 PM பார்த்தீங்கன்னா நீங்கள் டின்னருக்கு என்ன எடுக்கலாம், 2 சப்பாத்தி, ஒரு ஆம்லெட் எடுத்தால் போதும். இப்போது வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 2 சப்பாத்தி பத்தாது. ஸோ அவங்க ஒரு 5 சப்பாத்தி 6 சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னா அவங்க ஒரு 3 சப்பாத்தி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ 4 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல நீங்கள் 2 சப்பாத்தி மட்டும் எடுத்தால் போதும். இது கூட ஒரே ஒரு ஆம்லெட். ஸோ இது மட்டும் போதும். ஸோ காலை உணவு 9 மணி, மதியம் லஞ்ச் 2 மணி, அடுத்தது இரவு உணவு மேக்ஸிமம் 8 மணி. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் இது எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு ஒரு வேளை பசிக்குது அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை, சுண்டல் அது மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்ஸ் ஐட்டம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெயிட் லாஸில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அன்வான்டாக பசிக்காமல் எதுவும் சாப்பிடாதீங்க, பசிச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த டே 2 வெயிட் லாஸ் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 3ல் நம்ம சந்திக்கலாம்.